நாம் அனைவரும் இன்னைக்குரிய வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி செபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்க கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. என்னை மறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினத்துல முந்தானேத்து நம்ம ஜெபத்தை பத்தி பார்த்தோம். நேற்றைய தினத்துல வித்தியாசமான எல்லைகளை குறித்து பார்த்தோம். எல்லைகளை பெரிதாக்குகிறவர் என்று குறித்து பார்த்தோம். சோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டாபிக்கோடு கத்த நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். உலகத்துல இது இல்லாதவங்க யாருமே கிடையாது. செல்போன் இருக்குதோ இல்லையோ, எல்லாருடைய கையில சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, எல்லாருக்கும் சோதனை, வேதனை, கஷ்டம் இருக்குது. சோ இது இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஆனா இதை நம்ம எப்படி கையாளுறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம எப்படி கையாளுறோம், கிறிஸ்து இல்லாம இருக்கிறவங்க எப்படி கையாளுறாங்க, சோதனை வேதனை எனக்கு தேவையா, இது எனக்கு வேணுமா அப்படின்னு ஒருவேளை நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு நாளும் நம்ம சோதனையிலும் வேதனையிலும் கஷ்டத்திலும் இருப்பது அது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆனா நம்மளுக்கு அப்படிப்பட்ட சோதனைகளை வேதனைகளை வரும்போது இதை நான் எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறேன், நான் என்ன பண்றேன், எப்படி அந்த நேரத்துல நான் இருக்கிறேன். ஸோ இதை குறித்து சில 8 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆண்டவர் சில நேரங்களில பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படிப்பட்ட வழிகளில நம்மளை வழி நடத்துவார். எப்படி கற்றுக் கொடுப்பார்னாக்கா, அவருக்கு எந்த கிளாஸ் ரூம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவருக்கு எந்த கிளாஸ் ரூம் கிடையாது. ஆண்டவருக்கு நோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் கிடையாது. என்ன, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனால் காலேஜுக்கு போனால் ஃபீஸை கட்டுறோம், அங்கே நம்மளுக்கு ஒரு சீட்டை கொடுக்குறாங்க, அந்த இடத்துல உட்காந்துக்கிறோம், கற்றுக்கிட்டு வரோம். வாழ்க்கையில பாடங்களை நம்ம எப்படி கற்றுக்கொள்வோம்? ஸோ கத்தருக்கு கிளாஸ் ரூம்லாம் கிடையாது. அந்த ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. நீ இவ்வளோ கொடுக்கணும், எனக்கு ஃபீஸ் பே பண்ணணும், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அந்த டெவலப்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட்லாம் போறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆண்டவர் ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுக்குறவர். ஸோ அதனால பெஸ்ட் வே அவர் என்ன வச்சிருக்கிறான்னா, நம்ம வைத்து அவர் என்ன செய்வார்னு அவருக்கு தெரியும். நம்மளை வச்ச அவருக்கு நம்மளுடைய இருதயமும் மனசும் தான் கிளாஸ் ரூம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, ரொம்ப ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்டோரியை நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அதனால நல்ல காத்திருந்து நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சோதனை வேதனை நேரத்துல நிறைய பேருடைய முகங்கள்லாம் வாடி போயிடும். அப்படியே அது எத்தனை சென்டிமீட்டர் திருப்பிக்குமோ தெரியாது, அப்படி திருப்பிக்கும். ஆனா கர்த்தருக்கு நம்மளுடைய இருதயமும் மனசும் தான் அவருக்கு கிளாஸ் ரூமு. நம்ம அதை பற்றி டைம் எடுத்து யோசிக்கிறோம்ல. ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது நமக்கு அது அவருக்கு கொடுக்குற அது நமக்கே கொடுக்குற ஃபீஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். நான் யோசித்து பார்த்தேன் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலான்ட்டு. ஸோ இதுதான் பெஸ்டா இருக்குது. நமக்கு ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுப்பாரு. சில பாடங்களை கற்றுக் கொடுக்கணும்னாக்கா நமக்கே பிரச்சனை கொடுத்து, நம்மையே ஃபீஸ் கட்ட வச்சு, நம்மையே உட்கார வச்சு, நம்ம மனசை சரிப்படுத்தி, நம்ம மனசை செதுக்கி எடுத்து, நம்மளை உருவாக்கி, நம்மளை நினைக்க வச்சு, நம்மளை யோசிக்க வச்சு, நமக்கே பாடம் கற்று தருவார். இதுதான் கர்த்தருடைய வேலையே. நல்லா புரிஞ்சுக்க. ஸோ நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க ஒரு சப்ஜெக்ட் தேவையில்லை அவருக்கு. இப்போ நம்ம காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போறோம்னாக்கா மேக்ஸ் எடு, கெமிஸ்ட்ரி எடு, பயாலஜி எடு, இந்த பாடங்கள் எல்லாம் கற்று தருவாங்க. இதை போய் நம்ம வித்தியாசமா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு சொல்லிட்டு வித்தியாசமான பாடங்களை கத்துக்கிட்டு தான் நம்ம வேலைக்கு போறோம். அதுக்கப்புறமா படிச்சு கிராஜுவேட் ஆகி வேலைக்கு போறோம். ஸோ எல்லாவற்றையும் பார்த்துட்டு, அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு போறோம்னாக்கா மூஞ்ச சுழிப்போம்ல, நம்மளுக்கு பிடிக்காது. ஒரு பயாலஜி நம்ம கத்துக்கிறோம்னாக்கா, ஒரு மேக்ஸ் கிளாஸ்க்கு போறோம்னாக்கா நம்ம மூஞ்ச சுழிப்போம். ஐயோ பிடிக்கலையே, ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சுழிப்போம்ல. அதே மாதிரிதான் ஒவ்வொரு சப்ஜெக்டும், சோதனை, வேதனை, கஷ்டம். கர்த்தருக்கு 3 சப்ஜெக்ட் தான் நம்மளுக்கு பாடம் சொல்லி தரத்துக்கு, வேற எதுவும் கிடையாது. இந்த சோதனை, வேதனை, கஷ்டம், இந்த 3ம், இந்த சப்ஜெக்டை ஏன் கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட கொண்டு வந்திருக்கிறார் யோசிக்க ஆரம்பிச்சாலே நம்மளுக்கு நல்ல வழி கிடைக்கும். நம்ம நினைக்கிறது இல்லை, நான் இதை படிச்சுட்டேன், நான் அதை படிச்சுட்டேன், எனக்கு இதை தெரியும், அதை தெரியும். வாழ்க்கையில சோதனையை பத்தி தெரியுமா, வேதனையை பத்தி தெரியுமா, கஷ்டத்தை பத்தி தெரியுமா, இல்லை இதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? வாழ்க்கை முழுதும் பயாலஜியை படிக்க முடியுமா? வாழ்க்கை முழுதும் கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு இருக்க முடியுமா? வாழ்க்கை முழுதும் நம்ம மேக்ஸே படிச்சுட்டு இருக்க முடியுமா? சோ ஆண்டவர் நடுவுல இப்படிப்பட்ட சோதனை, வேதனை, கஷ்டங்களை கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எல்லா கஷ்டங்களுக்கும், சோதனைகளுக்கும், வேதனைகளும் நீண்ட நாட்கள் நீடிக்காது. எப்படி நம்ம அந்த சப்ஜெக்டை அந்த கிளாஸ்லயே முடிச்சுட்டு போறோம், அந்த ஸ்டாண்டர்டோட நம்ம முடிச்சிடுறோம், அந்த 3rd இயரோட முடிச்சிடுறோம், அந்த 1st இயரோட முடிச்சிடுறோம். அதே மாதிரி ஒரு காலகட்டம் உண்டு.
ஒரு சோதனைக்கும் நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சோதனை இப்ப வந்ததா? இப்ப வேற மாதிரி வரும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஏன் போன மாசம் வந்த சோதனை இந்த மாசம் வந்துக்குதா? இல்ல. வித்தியாசமா தான் வரும். ஏன்னா அந்த சோதனைகள் வரும்போது நம்ம இன்னும் சரியா கத்துக்கல அப்படின்னு அர்த்தம். நம்ம இன்னும் சரியா புரிஞ்சிக்கல, நான் இன்னும் சரியா நம்பல. அப்ப நாங்க என்ன பண்றாங்க, நம்மள அம்மா அப்பா உடனே டியூஷனுக்கு அனுப்பிடுவாங்க. போ கத்துக்கிட்டு வா, இன்னும் எக்ஸ்ட்ராவா போய் புரிஞ்சுக்கிட்டு வா, உனக்கு புரியலையா? அதே தான் ஆண்டவர் சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் ஒரே அர்த்தம் தான், ஆனா வித்தியாசமா உருட்டி பரட்டி கொடுக்கறதுனால நம்ம இன்னும் பாடத்தை கத்துக்காம இருக்கிறோம்னாக்கா யார் மேல தப்பு? நம்ம புரிஞ்சுக்கலாமா? நம்ம மேலதான் தப்பு. சோ இன்னும் ஒரே சப்ஜெக்ட படித்து கொண்டே இருக்கிறோமா, இல்ல சப்ஜெக்டை நம்ம மாற்றி படிக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சில 8 வழிகளை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இந்த நாளில. குயிக்கா நம்ம பார்த்துடலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாரோ எனக்கு எந்த சோதனையும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னாக்கா எல்லாருக்கும் உலகத்துலதான் நான் சொல்றேன்னு செல்போன் இருக்குதோ இல்லையோ, அதாவது உங்களுக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, சோதனை வேதனை கஷ்டம் பார்த்தீங்கன்னா அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தயவு செய்து இதை கொஞ்சம் தயவு செய்து நீங்க கேட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பிள்ளைகள் மூலமா சோதனை, வைஃப் மூலமா சோதனை, மனைவி மூலமா ஹஸ்பண்ட் மூலமா சோதனை, ஆபீஸ் மூலமா சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள், இது எல்லாமே வரத்துக்கு என்ன நடக்குது? நம்ம இந்த 8 காரியங்களுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே ஒருவேளை புதுசா வந்துருக்கீங்களாங்க இந்த சேனல்ல ஜெபிக்கலாம் வாங்க, இந்த சேனல்ல நான் உங்களை வரவேற்கிறேன். புதுசா வந்தவங்க தயவு செய்து இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க. நம்பர் 1, சோதனைகள் நம்முடைய ஜெப வாழ்க்கையை ஆழப்படுத்துகின்றன. நம்ம இன்னும் ஜெப வாழ்க்கைக்குள்ளாக போக கர்த்தரை தேட நமக்கு உதவி செய்கிறது. அதாவது மிகுந்த மனவேதனையில இருக்கும்போது யோசபாத்து போல நம்ம ஜெபிக்கலாம். யோசபாத் இப்படி ஜெபித்தாராம், எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனம். சோ அதுல ரொம்ப அழகான ஜெபம். எதிரிகள் அவருக்கு வரும்போது, எதிரிகள் அவரை சுத்தி சூழ்ந்து கொள்ளும் போது, வேதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 12வது வசனம் யோசபாத்துடைய ஜெபம், எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை. சோதனை வரும்போது நமக்கு பலன் இருக்காது. நம்மளுக்கு சோதனை வரும்போது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் இதை எப்படி தாண்டி போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிபி ஜாஸ்தி ஆயிடும், நிறைய பேருக்கு வியாதிகள் ஜாஸ்தி ஆயிடும், விக்கனங்கள் ஜாஸ்தி ஆயிடும். தயவு செய்து இந்த நாளில கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னாக்கா உங்க வீட்டுக்குள்ள சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் விளையாடி கொண்டிருக்கிறதா நல்லா யோசிச்சுங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு யோசபாத்தை போல ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க, என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியாது ஏசப்பா, என்ன செய்யறதுனே எங்களுக்கு புரியல, ஆனாலும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதப்பா, உண்மையே நோக்கி இருக்கிறது. சும்மாவே அப்படியே மேல பார்த்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ, எப்படியெல்லாம் ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும்னு புரியல, என் சோதனையில, என் கஷ்டத்துல, இந்த கவலையில நான் என்ன செய்யணும்னு புரியல ஏசப்பா, நீங்க தான் ஆண்டவரே சொல்லிட்டு நம்ம ஜெபத்தை ஆழமா போட்டு கொண்டே இருக்கும் போது கர்த்தர் விடுதலை தருகிற தேவனா இருக்கிற நெகேமியா கூட ரொம்ப ஒரு அழகான ஜெபத்தை எப்படி செய்யறன்னா, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாரு, அழுது ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபங்களை கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஜெபங்களை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்னும் ஆழமாக கடந்து போகிறத பாக்குறோம். சோதனையும் வேதனையும் கஷ்டங்களும் நம்மள ரொம்ப அழகா ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அந்த நேரத்துல யாருமே நம்ம ஆண்டவரை வேணான்னு சொல்ல மாட்டோம். சோதனையை மட்டும் வேணான்னு சொல்லாதீங்க, வேதனையை வேணான்னு சொல்லாதீங்க, கஷ்டங்களை வேணான்னு சொல்லாதீங்க. நினைச்சுக்கங்க, கர்த்தர் என்னை எதையோ அவர்கிட்ட கிட்ட வர சொல்றாரு. அதுக்குதான் இந்த சோதனை, அதுக்குதான் இந்த கஷ்டம், அதுக்குதான் இந்த வியாதி, அதுக்குதான் இந்த இப்படிப்பட்ட துன்பங்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கும் போது கர்த்தர் மிகவும் அழகாக நம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்கிற தேவனாகிறார். சோதனைகளும் வேதனைகளும் ஆண்டவர் நம்மளை கைவிட்டு போறதுக்காக கிடையாது. யோசபாத்தை போல எனக்கு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, நான் என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜெபம் அது. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. நிறைய பேர் பார்த்தீங்களா அப்படியே சிலர்லாம் அதையே நினைச்சு மரணத்துக்கு கூட ஆளாயிருக்கிறாங்க. சிலர்லாம் அதே கஷ்டத்திலே போவாங்க, அதே துன்பத்திலேயே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலருடைய கஷ்டங்களும் வேதனைகளும் அவங்களுக்கு கையாளவே முடியாது. ஏன்னா உலகத்துல இதை புதுசா ஃபேஸ் பண்றாங்களோ என்னன்னு தெரியல, அவங்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஸ்டாமினாவே இருக்காது.
நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாமினாவே இருக்கிறாரு. அங்கதான் யோசபாத் ஜெபம் பண்றாரு. எனக்கு பலன் இல்லை ஏசப்பா, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்குது, தயவு செய்து பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது காரியம், ஒவ்வொரு சோதனையும் வேதனையும் கஷ்டங்களும் தேவனுடைய வார்த்தையை பற்றி நமது அறிவையும் குணத்தையும் வளர்த்து கொடுக்குது. நமக்கு அறிவையும் நல்ல ஒரு குணத்தை வளர்த்து கொடுக்கிறது. நம்ம பயங்கரமான கஷ்டத்துல இருக்கும் போது, நம்ம பயங்கரமான துன்பத்துல இருக்கும் போது, அன்னைக்கு பண்ண ஒரு பெரிய அந்த பெருமை, அன்னைக்கு பண்ண ஒரு அகங்காரம், அன்னைக்கு பண்ண ஒரு பெரிய அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருக்காது பாத்தீங்களா? அப்படியே அன்னைக்கு கொடைக்கு அமைதியா வச்சிருவார் ஆண்டவர், அப்படியே வச்சிருவார். ஏன்னா நீ உட்காந்து யோசி, நம்மளுடைய அறிவை வளர்த்து கொடுக்குது, நம்முடைய ஞானத்தை வளர்த்து கொடுக்குது, நம்முடைய குணத்தை வளர்த்து கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேல சோதனைகளும் கஷ்டங்களும் வருகிற காலத்துல அது அது ஒரு வனாந்தரமான காலம். நல்லா யோசித்துக்கங்க, அந்த சோதனை காலங்கள் ஒரு வனாந்தரமான காலம். அதாவது ஒவ்வொரு வனாந்தரமான வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தும் போது பயங்கரமான கஷ்டம். அந்த மாதிரி சோதனை யாருக்கும் வரவே கூட. தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆனா டைம் டு டைம் எவ்ரிதிங் காட் வாஸ் ப்ரொவைடிங். அந்த இடத்துல கர்த்தர் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அந்த இடத்துல. அதுதாங்க பியூட்டிஃபுல். ஸோ இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை விசுவாசித்து கடந்து செல்ல நமக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவருடைய விசுவாசத்தின் வசனங்களை எத்தனை பேர் இந்த பைபிள்ல கடந்து போயிருக்கிறாங்க விசுவாசத்தோடு. சோதனை காலங்களில வனாந்தர காலத்தை கடந்து போயிருக்கிறாங்கல்ல. ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபம் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு சோதனையே வராது, வேதனையோ சோதனையோ கஷ்டங்களும் வந்தாலும் ஆண்டவரே உங்களை தான் பார்த்து நான் சிரிச்சிட்டு இருப்பேன், வேற வழியே கிடையாது. நான் உங்களை தான் பார்த்து நோக்கி கூப்பிடுவேன், வேற வழியே கிடையாது ஆண்டவரே. அண்ட் யூ ஆர் த ஒன் லார்ட், வேற யாருமே எனக்கு கிடையாது இயேசு சாமி. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை மேற்கொள்ள நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். சோ தாவீது சொல்லுகிறார், உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படி நான் உபத்திரப்பட்டது எனக்கு நலமாய் இருக்கிறது. உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த வசனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு கஷ்டமும், ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு துயரமும் நம்மள ஆண்டுடைய பிரமாணங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. பாத்தீங்களா? நல்ல ஒரு குணத்தை நமக்கு வளர்த்து கொடுக்குது. அதாவது சோதனை காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது அதிகமாக கர்த்தரை நம்ம காண முடியும். அதிகமா நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்மள காண முடியும். ஐயோ ஆண்டவரே, மூச்சுக்கு மூச்சு, பேச்சுக்கு பேச்சு பேசிக்கிட்டே இருப்போம். ஆண்டவரே நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியல, ஆண்டவரே நான் என்ன செய்வேன். நானும் அப்படித்தான் பண்ணுவேன். ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படியே எனக்கு வேற எதுவுமே தெரியாது. கண்டினியூஸா ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். நடக்கும் போது, போகும்போது, என்ன பண்ண போதெல்லாம் ஆண்டவரே நீங்க தான், எனக்கு தெரியாது நான் பேசிக்கிட்டே இருப்பேன். யோபு 42:5 என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் கண்கள் உம்மை காண்கிறது. அப்பா, அவரு சோதனையில பாருங்க, காதுல கேள்விப்படுறாரு, என் கண்கள் உம்மை நான் காண்கிறதுன்னு சொல்றாரு. இதுதாங்க சோதனை வேதனைக்கு அர்த்தமே. அந்த சோதனையிலும் வலியிலும் வியாதியிலும் விக்கனத்திலும் என் கண்கள் உம்மை காண்கிறது ஆண்டவரே, என் காதினால உம்மை கேட்ட ஆண்டவரே. எனக்கு யாரு உதவி செய்வா இந்த உலகத்துல? நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை இருக்குது, எனக்கு யாரு உதவி செய்வா? நிறைய பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க, என்னுடைய என் கூட பேசினவங்க எல்லாம், எனக்கு யாரு உதவி செய்வா, யாருங்க செய்வா, யாரு நிற்பாங்க, யாருங்க இவ்வளவு செய்வா அப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க என்ன. அப்ப நான் உறுதியா சொல்லுவேன், நீங்க இயேசு கிறிஸ்துவ நம்புங்க, கண்டிப்பா அவர் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நான் அவங்களுக்கு நிச்சயமா சொல்லுவேன். ஏன்னா எல்லா கஷ்டத்திலும் துன்பத்திலும் மனுஷனை தேடி போங்களேன், ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, கேட்டுட்டு அமைதியா இருந்துருவாங்க. ஆனா ஜெபிக்கிறவங்க நீங்க தேடி போங்களேன், உங்க கஷ்டத்தை கேட்டு உங்க கூட சேர்ந்து ஜெபிப்பாங்க. அது மட்டும் இல்ல, சில வார்த்தைகள் நம்மளுக்கு கிடைக்கும், நம்மள தேய்ச்சி விடும் பாருங்க, ஏதோ ஒரு சூப்பு குடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க, நமக்கு தெம்பாயிடும் பாருங்க அந்த வார்த்தைக்கு. அதுதாங்க ஆண்டவரு. அதான் ஆண்டவரை தேடுவோங்க. கஷ்ட காலத்துலதான், துன்ப காலத்துலதான், வேதனையான காலத்துலதான் கர்த்தர் நமக்கு தென்படுவார். எங்கேயோ ஆட்டோல போட்டிருக்கிற வசனத்தை வாசிப்போம், கார்ல போட்டிருக்கிற வசனத்தை வாசிப்போம், ஏதாவது எனக்கு கிடைக்குமா என் வார்த்தைக்கு, ஆண்டவர் என் கூட பேசுவாருன்னு அலைஞ்சுகிட்டு இருப்பாங்க. அதுதான் இங்க யோபு சொல்றாரு, என் கண்களினால் உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன், நான் என் காதுல நான் உம்மை கேட்ட ஆண்டவரே சொல்றாரு. மூன்றாவது காரியம், சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் அது என்ன பண்ணுதுனாக்கா, நம் ஆண்டவர் மீது உள்ள ஒரு நன்றி உணர்வு அதிகரித்து கொடுக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படின்னாக்கா, இந்த சோதனை வேதனை பல கோணங்களில நம்ம பார்க்கும்போது நம்ம யோசிக்கலாம்,
இந்த மாதிரி மோசமா நடக்காம கர்த்தர் நம்மளை காத்து கொண்டாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சில நேரங்களில அதாவது ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நமக்கு தெரியும் எவ்வளவு பேர் இந்த கீமோல இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும், ஆக்சிடென்ட்ல கை போயிட்டு இருக்கும், காலு போயிட்டு இருக்கும், அதாவது கோமால இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே எனக்கு கூட அன்னைக்கு அப்படின்னா நடந்தது இல்லை, ஆனா நீங்க எவ்வளவு காத்து கொண்டீங்கல்ல, அந்த உணர்வை, நன்றி உணர்வை நமக்கு கர்த்தர் கொண்டு வருவார். சோதனை வேதனை நேரத்துல நம்மள அறியாமலே நம்ம நினைப்போம், நம்ம அறியாமலே நம்ம பேசுவோம், ஆண்டவரே எவ்வளோ, ஆண்டவரே ஏசப்பா நீங்க எவ்வளவு காப்பாத்துறீங்க ஆண்டவரே. ஜஸ்ட் எடுத்துக்கங்களேன், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கீமோ போயிட்டு இருக்கும். அது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு வந்து கீமோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படி அப்படியே வலிக்குது, மனசு கேட்கும் போதே வலிக்குது. அதை போய் பார்க்கறதுக்கு தைரியம் இருக்குதா? எனக்கெல்லாம் தைரியமே கிடையாது, உண்மையாவே தைரியம் கிடையாது. எனக்கா வலிக்கும். ஆண்டவரே எப்படி போய் அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவுலாம் நம்ம பிள்ளைங்க கூட நம்ம போராடி நம்ம வளர்த்து வைக்கிறோம்ல, ஆனா அந்த மாதிரி நிலைமையில எல்லாம் ஆண்டவர் கொண்டு போகாம நம்ம பிள்ளைகளை காப்பாத்தி எந்த ஒரு ஆபத்துக்கும் நம்மளை ஆளாக்காம நம்மளை காப்பாத்தி கொண்டு வந்த அந்த நன்றி உணர்வை கொண்டு வராரு பார்த்தீங்களா? சோதனை காலத்துலதான் கொண்டு வருவார் ஆண்டவர், நமக்கு அந்த வேதனை காலத்துலதான் கொண்டு வருவாரு. அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம இதெல்லாம் பேச முடியும். ஆண்டவரே இப்படிப்பட்ட சோதனை எனக்கு வந்துச்சு, ஆனா என்னை நீங்க காப்பாத்திட்டீங்க ஆண்டவரே, என்னை காப்பாத்திட்டீங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதனையின் மூலமாக போகும்போது, அதாவது லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனத்துல, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் உம்முடைய சித்தத்தின் படிய, ஆண்டவர் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்றார். எவ்வளவு அழகான ஒரு ஜபம் பாருங்க, ஒரு நன்றி உணர்வான ஜபம். ஆண்டவர்கிட்ட அவர் பயங்கரமான சூழ்நிலையில போய் கொண்டிருக்கும் போது, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு. ஆனா என்னுடைய சித்தப்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி. இதாங்க நம்முடைய ஜபமா இருக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு ஒன்னே ஒண்ணு நல்லாவே தெரியும், ஒருத்தருக்கு விதவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் கர்த்தர் அனுமதிக்கிறார், வேதனைகளை அனுமதிக்கிறார். ஆனா நான் அப்ப யோசிச்சு பார்ப்பேன் சில நேரங்களில, ஐயோ அந்த கஷ்டம் எனக்கு வந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், ஏசப்பா காத்து கொண்டீங்களே. இதான் நன்றி உணர்வு, இதான் நன்றி உணர்வு. சிலர் பாத்துருங்களேன், பயங்கரமான கஷ்டத்துல இருப்பாங்க, பயங்கரமான தொல்லையில இருப்பாங்க, வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சமாதானமே இருக்காது. அப்போ புருஷன் குடிகாரனா இருப்பான், பிள்ளைங்க கஞ்சா எடுக்கிறவங்களா இருப்பாங்க, ஒரு அடங்காதவங்களா இருப்பாங்க, எப்படியோ இருக்கும், பண கஷ்டங்கள் இருக்கும். அப்படியே ஐயோ அந்த சூழ்நிலை இருந்தா நம்மளாம் போயிட்டு செத்துருவோம்ப்பா, நம்மளாம் உயிரோடு இருக்க மாட்டோம், இப்படிலாம் பேசுவோம்ல. ஆனா அந்த நன்றி உணர்வை குத்துருக்காரு பார்த்தீங்களா? ஆண்டவரே என்னுடைய சித்தப்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி ஆக கடவுதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஏசாயா 53:5வது வசனம், நம்முடைய மீறுதலுக்காக காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்காக தான் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவர் சொல்லியா காட்டிட்டு இருக்கிறாரு, உனக்காக நான் இவ்வளவு வேதப்பட்டேன், உனக்காக நொறுக்கப்பட்டேன், உனக்கு எஸ் நமக்காக தான், நம்முடைய பாவங்களுக்காக தான். இன்னமும் நம்ம பாவத்தை செஞ்சு 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 அவரை நோக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னமும் நம்ம பாவம் செஞ்சு செஞ்சு அவரை வேதனைப்படுத்தி நம்ம அவரை நொறுக்கப்பட்டு அவரை என்ன பண்றோம், அவரை நொறுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் யோசிக்கலாமா? ஆனா இந்த உணர்வுகள் எல்லாம் நம்ம எப்போதான் நம்மளுக்கு பெற்றுக்கொள்வோம்னாக்கா, இப்படி சோதனைகள் வேதனைகள் வரும்போது தான் நம்ம பெற்றுக்கொள்வோம். நான் எப்பொழுது அதாவது எப்பனா அவருடைய காயங்கள் எல்லாம் நினைத்து நம்ம வேதனைப்படுகிறோமா, நம்முடைய வேதனையில அவர் வேதனையை நினைத்து பார்த்தா நம்ம வேதனை ஒண்ணுமே கிடையாது, ஒன்னும் பெருசா தெரியாது. நம்ம சிலுவையில் அறியப்பட்டோமா, நமக்கு ஆணி அடிச்சாங்களா, நமக்கு காலில் ஆணி அடிச்சாங்களா, முள்முடி சூட்டினாங்களா, விழால குத்துட்டாங்களா, என்ன செஞ்சாங்க? அவ்வளவுக்கும் மௌனமா இருந்தாரு அவரு. யாருக்காக? நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்று சொல்லும் போது, பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம சோதனை வேதனை கஷ்டம் ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம என்னைக்குன்னா அவரை கேட்டோமா, ஏசப்பா உமக்கு எவ்வளவு வலிச்சுது, உமக்கு ஐயோ அவர் நொறுக்கப்பட்டாரு, அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு நினைப்போம், அவ்வளவுதான். ஈஸ்டர் அன்னைக்கு கொண்டாடுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 365 நாளும் நம்ம 64 நாள் நம்ம நினைக்கவே மாட்டோம். சோ அவருடைய கஷ்டங்கள் நம்ம என்னைக்குன்னா கேட்டோமா? ஆனா நம்ம மட்டும் நம்மளுக்கு ஒரு சின்ன வேதனை வந்துட்டா, ஒரு சோதனை வந்துட்டா, உங்களுக்கு கண் இல்லையாண்டவரே, உமக்கு காது இல்லையாண்டவரே, நீர் எங்க இருக்கிறீர், நீர் எப்படி பார்த்துட்டு இருக்கிறீர், இப்படி எல்லாம் நம்ம கேட்கிறோமே. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஒவ்வொரு சோதனைக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு வேதனைக்கும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் கர்த்தர் ஒரு பாடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சோ நமக்கு பாடத்தை கத்து கொடுக்கிறதுக்காகவே God allows us to go through this, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குள்ளாக இது வழியா நீ போகணும்னு சொல்லிட்டு நம்மளை போக வைக்கும் போது அனுமதிங்க, அதை வெளியில வரத்துக்கும் நம்மளுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார்.
சோதனைகள், வேதனைகள், கஷ்ட நாட்களிலே ஒரு தாழ்மையான ஜெபம் நமக்கு தேவை ஆண்டவர்ல. ஒரு தாழ்மையான ஜெபம். ஆண்டவர் போய் தாழ்மையா பண்றாரு. என்ன பண்றாரு? ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரத்தை நீக்க முடியுமாலும் நீங்க நீக்குங்க. ஆனா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி. அதனால அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு, அதை பத்தியே உட்காந்து நம்ம நினைச்சுக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து பிபி ஏறி நமக்கு சுகர் ஏறி அவஸ்தைப்படுறதோட, ஆண்டவரே இது இந்த நாட்களில இப்படி ஒரு தாழ்மையான ஜெபத்தை நம்ம கேட்கலாம். கடவுளை சார்ந்திருக்கும் நிலையை வளர்த்து கொண்டு நம்மளுடைய பெருமையான காரியங்களை தகர்த்து போட்டு என்னால செய்ய முடியும் என்ற எல்லா ஒரு கருத்தையும் நம்ம எடுத்து போட்டு, நான் ஆண்டவரை சார்ந்திருக்கதான் இந்த வேதனைகள் எனக்கு அனுமதி இருக்கிறார் என்று சொல்லும் போது ரொம்ப உண்மையாகவே சந்தோஷமா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்குமே பிரசங்கில சொல்ற மாதிரி ஒருவருக்கும் ஒரு காலம் உண்டு. அது என்ன காலம்? ஆண்டவர் எப்போ நம்மளுக்கு சோதனை கொடுத்தாலும் அதுல இருந்து வெளியே வரத்துக்கும் நம்மளுக்கு உதவி செய்வாரு. 5வது காரியம், சோதனைகள் நம்மை இயேசுவை போலவே சிந்திக்க வைக்கும். இயேசுவை போலவே நம்மளை சிந்திக்க வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு பேசேஜ் என்னன்னாக்கா, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 37வது வசனத்துல இருந்து 40வது வசனம் வரைக்கும் எப்படின்னாக்கா, பலத்த காற்று வீசியதாம். அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிச்சு. பலத்த காற்று படகு நிரம்பிச்சு, வீட்டுக்குள்ளேயும் பலத்த சுழல் காற்று, வீடே ஒரே வேதனையால நிரம்பி கிடக்கிறது. அப்படி எடுத்துக்கொள்ளுவோம். வேதனையால நிரம்பி கிடக்கிறது. கப்பலின் பின்னணியிலே தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். அவரை எழுப்பி, போதகரை நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? அதாவது சோதனைகள் வரும்போது நம்ம இயேசுவை போல யோசிக்கிறதே கிடையாது. அவரை போல நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. அவர் கூட இருக்கிறாருன்றத கூட நம்ம மறந்துடுறோம். அவர் கூட இருக்கிறாருன்னு மறந்து, ஐயோ நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன். ஆண்டவரே, யூ கேன் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எவ்ரி டைம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே யூ கேன் ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம். என்னால முடியாது, எனக்கு பலன் இல்லை. யோசப்பா ஜபம் தான் நம்ம செய்ய வேணும். எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லும் போது அங்க பாருங்க, சீஷருங்க அப்படி பயப்படுறாங்க. அவரை போயிட்டு எழுப்புறாங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு என்றால், அப்பொழுது காற்றும் நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இயேசுக்கு மட்டும்தான் நம்மளுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் அமர்த்தி அதட்டி அதை அமைதலாக்க முடியும். வேற உலகத்துல யாராலையும் முடியாது. பணம் காசு கொடுத்து நம்மளுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் நம்மளை அமைதியாக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற தேவன். சோ உங்க வீடுகளில இப்படிப்பட்ட சுழல் காற்று வீசி கொண்டிருக்கிறதா, இப்படிப்பட்ட படகு நிரம்பத்தக்கதாக அதன் மேல், அதாவது அது அலைகள் மோதி படகு வீட்டுல சோதனை நிரம்பி வழிஞ்சு, அது அப்படியே, ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே எனக்கு பிடிக்கல, ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான சோதனை வேதனை இருக்குது ஆண்டவரே சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை தூங்க வைக்கல. ஆண்டவர் அங்க தூங்கிட்டு இல்ல, உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறார். நீ கூப்பிடுவியான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ கூப்பிடுவியா, என்ன நோக்கி கூப்பிடுவியான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ ஆண்டவர்கிட்ட நோக்கி நீங்க கூப்பிடும் போது கண்டிப்பாக அந்த 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 சோதனையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். அங்க அமைதல் உண்டாயிற்றுங்க. கர்த்தர் ஒவ்வொரு வேதனைக்கும் சோதனைக்கும் அமைதலை உண்டாக்குவார். உங்களால எதெல்லாம் முடியலையோ, ஆண்டவரை இது எனக்கு பிடிக்கல, ஆண்டவரே இது என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்களா, அமைதலை உண்டாக்குவார். ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அதாவது எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதாவது ஏன் நான் சொன்னல, நான் 5வது காரியம், சோதனைகள் நம்ம இயேசுவை போல ஆக்குது. ஆண்டவர் அங்க குமாரனா இருக்கிறாரு. பிதாவுடைய சித்தத்தின் பிரகாரம் செய்யறதுனால அவர் பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அந்த கீழ்ப்படிதலை நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த கீழ்ப்படிதல் நமக்கும் உண்டு. சோ அந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். 5வது காரியம், ஒவ்வொரு சோதனையும் வேதனையும் கஷ்டங்களும் மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்க நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு சில நேரத்துல கஷ்டமே தெரியலனாக்கா, பசியே தெரியலனாக்கா, இன்னொருத்தருடைய பசி நமக்கு தெரியாது இல்ல, இன்னொருத்தருடைய கஷ்டம் தெரியாது. எனக்கெல்லாம் ஒரு சுபாவத்தை கர்த்தர் அதிகமாவே கொடுத்துருக்கிறாரு. நான் அடிக்கடி கேட்பேன் ஆண்டவர்ட்ட, எதுக்கு எனக்கு இறக்க குணத்தை கொடுத்தீங்கன்னு நான் கேட்பேன். யாராவது கஷ்டமா ஏதாவது பேசுறாங்கனாக்கா ஃபர்ஸ்ட் நான் தான் போய் அட்டென்ட் பண்ணுவேன். அந்த
கிடைக்கல. எனக்கு ரொம்ப ஆசை அவங்களுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு ஆறுதலா சொல்லணும், ஏதாவது ஆறுதலா பேசணும், அவங்களுக்கு அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அவங்க அவங்க சொன்னா கூட நான் கேட்பேன், நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணட்டான்னு கேட்பேன். சோ அந்த ஜெபமும் அவங்களுக்கு நீங்க ஆறுதலா பேசுறது, உங்க கஷ்டத்தை நீங்க ஜெயிச்சு வந்தீங்கல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம ஜெயிக்க வழி தரது கொடுக்கும் போது கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதுல அதாவது 2 கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாகலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரையே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். மற்றவங்களுக்கு ஆறுதல் செய்கிறதுனால நம்முடைய உபத்திரவத்துல அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி இருக்குது பாத்தீங்களா? சோ நீங்க மற்றவங்களுக்கு நீங்க நீங்க உதவும் போது, மற்றவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் செய்யும் போது கர்த்தரே நமக்கு ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு உபத்திரவத்திலும், ஒவ்வொரு வேதனையிலும், ஒவ்வொரு கஷ்டத்திலும் நம்ம கற்றுக்கொண்டோம். எப்படி ஆண்டவரே இதை நான் ஜெயிச்சு வருவேன், நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கும் போது எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். என்ன அழகா பவுல் அடிகளார் சொல்றாரு பாருங்க. சோ ஆறுதலை கொண்டு செல்லும் போது கருவிகளாக நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து, ஒருத்தருடைய துன்பத்தை பார்த்து, ஒருத்தருடைய துயரத்தை பார்த்து அவங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா இடம் கொடுங்க, ஸ்பேஸ் கொடுங்க, அதுக்கு இடம் கொடுங்க. என்ன சொல்லுங்க நான் கேட்கிறேன். என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கேளுங்க. நல்லா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அவங்க முகத்தை பார்த்து நான் கேட்டிருக்கேன், ஏன் உங்க முகம் நல்லவே இல்லையே, எதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிறீங்களே, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ என்னை பார்த்து அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவேன், அவங்கள்ட்ட கேட்பேன், எது ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்ன ஆச்சு, அப்படியே மடமடன்னு கூட்டிடுவாங்க. எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் யாரோ என்னை தேடிக்கிட்டு அந்த இடத்துல அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அந்த ஸ்பேஸை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். பிகாஸ் கர்த்தர் நம்மள அந்த உபத்திரவங்களின் வழியாக போக வைத்தாரு. நமக்கு உபத்திரவங்கள் வரும்போது அவரே ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். மறக்காதீங்க. 6வது காரியம், சோதனையிலோ வேதனையிலோ நம்மை நித்திய மகிமையை காணும்படி ஆயத்தப்படுத்துகிறார். நித்திய மகிமையை காணும்படி ஆயத்தப்படுத்துகிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17, 18வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்குது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அல்ல, அநித்தியமானவைகளை காணப்படாதவைகளோ நித்தியமானவைகளா இருக்கிறது. சோ ஒவ்வொரு உபத்திரவமும் நம்மளுக்கு, இந்த நம்முடைய உபத்திரவம் இது நித்திய மகிமைக்காக நம்மளை கொண்டு போறதுக்காக தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒவ்வொரு உபத்திரத்துக்காக முழங்கால் போட்டு செபிங்க. முழங்கால் போட்டு நீங்க செபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுடைய வார்த்தைகளை கேட்கிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல இன்னொரு காரியம் பாருங்க. 7வது காரியம், பூமி நமது உண்மையான வீடு அல்ல என்பதை ஞாபகப்படுத்த இந்த சோதனையும் இந்த வேதனையும் கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் கடைசியில, வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்துல பூமி நமது உண்மையான வீடு அல்ல என்பதை ஞாபகப்படுத்த கர்த்தர் இந்த சோதனை வேதனைகள்லாம் நம்மளுக்கு, இது நிரந்தரமான வீடே கிடையாது. யார் சொன்னா? இங்க படுற கஷ்டம் நிரந்தரமானதா? இல்லையே. நம்ம படுற வேதனைகள் நிரந்தரமானதா? இல்லையே. நம்ம படுற துன்பங்கள் உபத்திரவங்கள் நிரந்தரமானதா? இல்லையே, கிடையவே கிடையாது. வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 4வது வசனம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அப்புறம் பாருங்க, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆமென், ஆமென். சோ நம்ம இங்கதாங்க அழுதுட்டு இருக்கிறோம், இங்கதான் நம்மளோட வேதனையை பார்த்து, இதெல்லாம் நித்தியமானதே கிடையாது. இந்த சோதனையோ வேதனையோ கஷ்டங்களோ உபத்திரவங்களோ வரும்போது பயந்துராதீங்க. ரொம்ப அப்படியே, ஐயோ இதை நான் எப்படி அன்லஸ் நம்மளே ஒரு தப்பு செஞ்சு மாட்டிக்கினா நம்ம பயப்படலாம்.
ஐயோ நம்ம பயமா இருக்குது இருக்கு அப்படின்ட்டு நம்ம எதுவுமே செய்யாம சோதனைகளும் வேதனைகளும் நம்ம தாண்டிட்டு வரும்போது நல்லா புரிச்சுக்கங்க, நம்ம ஆண்டவரோடு கிட்டி சேர்வதற்காக தான் இந்த சோதனை வேதனை எல்லாம். சோ அந்த இந்த இடத்துல நல்லா அழகா சொல்றாரு, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின எல்லா என்று விளம்பினது. சோ ஆண்டவர் நமக்கு சோதனைகளை வேதனைகளை கொடுக்கும் போது வித்தியாசமானவராக நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சோதனைகளும் வேதனைகளும் பாத்தீங்கன்னாக்கா நமது விசுவாசத்தை சோதித்து அதை உறுதிப்படுத்துகிறது. விசுவாசத்தை சோதித்து உறுதிப்படுத்துகிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்துல, அழிந்து போகிற பொன் அக்னியாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்களை விசுவாசம் சோதிக்கப்பட்டு, உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டா. சோ நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. நீ என்ன எப்படி நம்புற? ஒரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் பணம் இல்லையா, நீ கர்த்தரை எப்படி நம்புற? வியாதியா இருக்குதா, நீ கர்த்தரை எப்படி நம்புற? நீங்க கர்த்தரை எப்படி நம்புறீங்க? இப்படிதான் ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். நம்ம கடைசியில லாயரை தேடிட்டு டாக்டரை தேடிட்டு எல்லாத்தையும் தேடிட்டு கடைசியில என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட வந்து சேருவோம். ஆண்டவர் உங்களை விட்டா எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக தான் இந்த சோதனைகளும் வேதனைகளும் வரும்போது, ஆண்டவரே உங்க சித்தம் என்ன, இதுல உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு காட்டுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். நம்ம திராணிக்கு மேலாக அவருக்கு சோதிக்க மாட்டார். எப்போதுமே நம்மளுக்கு திராணி இருக்குதுன்னு தெரியும், அதை நம்மள கையாள முடியும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புறமான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நம்ம திராணிக்கு மேலாக சோதிக்கிறவரே அல்ல, சோதிக்கப்பட இடம் கொடாமல் சோதனை தாங்கக்கூடிய சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். சோ ஆண்டவர் சோதனையை கொடுக்கும்போது அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற தேவன். அதனால்தான் ஆண்டவர்கிட்ட வாங்க. சோதனைகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் வரும்போது ஆண்டவர்கிட்ட வந்துடணும். ஏன்னா அதற்கு அது வழியை வச்சிருக்கிறாரு. இந்த சோதனையை நீங்க அனுமதிச்சீங்க, ஆனா இதற்கு நீங்க வழியை வச்சிருக்கிறீங்கன்னா அந்த வழியை காட்டுங்க ஆண்டவர். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னொரு அழகான ஒரு வசனத்தை ஏசாயா 55வது அதிகாரம், ரொம்ப இது கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையில இதை நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு வசனம். ஏசாயா 55வது அதிகாரத்துல 8:9 கண்டிப்பாக, அதாவது எல்லாமே நம்ம ஜெபம் பண்றோம்ல, ஒரு காரியத்துக்கும் உங்க சித்தப்படியாக கடவுது என்று சொல்லி ஜெபிக்கும் போது இதை பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லி. இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்ப பாரு நம்ம வழிக்காக போராடிக்கிட்டே இருப்போம். அதனால்தான் வேதனை, அதனால்தான் சோதனை. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி ஓய்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழியை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. சோ இந்த பாடங்களை ஆண்டவர் நமக்கு நல்ல வழியை காட்டுறதுக்காக சில சோதனைகளை அனுமதிக்கிறாரு, சில வேதனைகளை அனுமதிக்கிறார். இதை நம்ம புரிஞ்சிக்காம ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம முறைச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட திட்டிக்கிட்டு ஆண்டவரை நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்போம்ல. தயவு செய்து வேணாம், இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு இடத்துல பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம்னாக்கா கண்டிப்பா வேதனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ துயரங்களோ நம்ம விட்டு ஓடிப்போம். அது நிரந்தரமே கிடையாது. இதை மனசுல வச்சுக்கங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, கடைசியா ஒவ்வொரு சோதனை வரும்போதும் வேதனை வரும்போதும் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஏசப்பா, நான் உங்ககிட்ட கிட்டி வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, நான் யாருக்கோ உபயோகப்படுத்தப்படணும்னு ஆசைப்படுறீங்கல்ல ஆண்டவரே, இதன் மூலமா உங்க நாம மகிமைப்படணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அதனாலதான் இந்த வேதனையெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, இந்த கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்கிறீங்களே. ஆனா பைபிளை வாசிக்கும் போது அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம கிடைப்போங்க. யோசபாத்துடைய ஜெபம் தாங்க, எனக்கு பலன் இல்லை ஏசப்பா, எனக்கு பலன் இல்லை. நிறைய அம்மாமார்கள் பிள்ளைகளை நினைச்சு ரொம்ப வேதனையில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாலிப பிள்ளைகளை வளரும் போது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, ரொம்ப துன்பத்துல. ஐயோ, என் பிள்ளைய நான் எப்படி வளர்க்க போறேன் ஆண்டவரே, இவங்களை நான் எப்படி காப்பாற்ற போறேன்னு சொல்லி கஷ்டத்துல துன்பத்துல இருப்பீங்கல்ல, அவங்க எப்படி கரை சேர்க்க போற துன்பத்துல இருப்பீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமே கிடையாது. இந்த உலகத்துல ஒவ்வொரு சோதனையும் வேதனையும் கஷ்டத்தையும் நம்ம தேடி நம்ம அதை தாண்டி போறதுக்கு தான் கர்த்தர் நமக்கு பலன் தருவார். நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். ஆசீர்வதிப்பார். நம்ம அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம்.